Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, on va faire une couscous express à la cocotte minute. இன்னைக்கு குஸ்குஸ்ன்ற சாப்பாடு செய்ய போகிறோம், குக்கரில் செய்ய போகிறோம். இந்த குஸ்குஸ் சாப்பாடு வந்து மரோக்கன், துனிசியன், அல்ஜீரியானுங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. இதுக்கு 9 மெர்கஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது சோசிஸ் மாதிரி இருக்கும் நீட்டாக. J'ai pris 9 merguez et 2 cuisses de poulet, 2 கோழி தொடை எடுத்து வச்சுருக்கேன். J'ai aussi pris 480 grammes d'oignon collier avec os. ஆட்டு கழுத்து பகுதி எலும்போடு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கிலோ குறவா 480 கிராம் இருக்குது. Ici j'ai pris des mini poivrons, mais c'est pas obligé. 150 grammes, environ 7 mini poivrons. Et j'ai சின்ன குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். On aura besoin de 3 carottes aussi. Et puis une courgette, ஒரே ஒரு courgette காய் எடுத்து வச்சுருக்கேன். தமிழில் என்ன பேருன்னு தெரில. அப்புறம் முள்ளங்கி ஒரு 4 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். On aura besoin de 4 navets, 2 oignons, 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு பற்கள், 2 gousses d'ail, une tomate, ஒரு தக்காளி que j'ai sorti du congélateur. ஃப்ரீசர்லேருந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போதுமானது. Je vais prendre 6 cuillères à soupe d'épices couscous rouge, 6 டேபிள் ஸ்பூனு இந்த மசாலா தூள் வேணும். இது குஸ்குஸ்க்குன்னு உள்ள மசாலா தூள். இதில் வந்து லைட்டான மிளகாய் தூள் இருக்குது, உப்பு இருக்குது, சீரகத்தூள் இருக்குது, மிளகுத்தூள் இருக்குது, மல்லித்தூள் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, கடுகு இருக்குது, லவங்கப்பட்டை இருக்குது, வெந்தயம் இருக்குது, பூண்டு இருக்குது, கிராம்பு இருக்குது, பிரியாணி இலை இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் இந்த தூளை செஞ்சுருக்காங்க. Vous pourrez lire par vous-même tous les épices que compose ce paquet. Je vais prendre 2 verres à whisky de couscous. 2 விஸ்கி கிளாஸ் அளவுக்கு இந்த குஸ்குஸ் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ரவா மாதிரி இருக்கும். Voilà les amis, c'est parti. இப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த மெர்கஸ்ன்னு சொன்னேன்ல, அதை வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே விடாமல் இப்படியே நீங்கள் அடுப்பில் தூக்கி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு வேகும். அது வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா அது உள்ளார கொஞ்சம் எண்ணெய் மாதிரி வெளியே வரும். உள்ளாரெலாம் நல்லா வெந்துடும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிட வேண்டியதான். இதுக்கு எதுவுமே ஊற்றக்கூடாது. J'ai sorti une sauteuse, j'ai déposé les merguez dessus. Je vais les retourner de temps en temps et puis je vais les laisser cuire. Attention, je rajoute aucune matière grasse. Si besoin, vous pourrez piquer un tout petit peu les merguez juste pour avoir une cuisson homogène. Mais ceci, il faut le faire juste à la fin du cuisson. Il ne faut pas faire au début pour ne pas éclater le boyau. Pendant que les merguez sont en train de cuire, je vais commencer par couper oignons et ail. Je les coupe ainsi. merguez பொரிஞ்சு நிற்கிற நேரத்தில் கொஞ்சம் வெங்காயத்தை பூண்டெல்லாம் நறுக்க தூக்கிட்டேன். Je ramasse les merguez et je vais les déposer dans un autre plat. மெர்கஸ் நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்போ அதை எடுத்து தனியாக இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. அதிலே வைக்காதீங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்ருக்குன்னு. அதை அப்படியே வச்சிங்கன்னா அது அப்படியே கொழுப்பாக அப்படியே ஒட்டின்னு இருக்கும். அதனால் அதிலே வைக்கக்கூடாது. அதை உடனே கழுவிடுங்க அந்த பாத்திரத்தை. இப்போ வந்து நான் மரக்கறியெல்லாம் வெட்டின்னு இருக்கேன். கேரட்டு, முள்ளங்கி எல்லாத்தையும் கட் பண்ணின்னு இருக்கேன். Je suis en train de couper tous les légumes. Je les coupe ainsi. Regardez bien comment je coupe. Et puis, il faut les mettre de côté. C'est parfait, les légumes sont coupés. On va continuer la recette. இப்போ பாருங்கள், இந்த மரக்கறி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த சாப்பாடை செய்வோம். J'ai aussi coupé la tomate qui était encore gelée. அந்த தக்காளி கூட ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தக்காளி ஐஸாக இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுது. Pour ce qui est du découpage de la viande, il faut qu'elle soit assez grosse. Donc l'agneau et le poulet, je vais couper en gros morceaux. கறியை பொறுத்த மட்டும் நம்ம கட் பண்ணும் போது ஆட்டுக்கறியும் சரி கோழிக்கறியும் சரி பெருசாக கட் பண்ணி போட்டுடுங்க. ரொம்ப குட்டியாக போட்டுடாதீங்க. குக்கரில் செய்கிறதுனால அது கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஆட்டுக்கறியை இந்த அளவுக்கு பெருசாக போட்டிருக்கேன். இப்போ கோழிக்கறியை 3 துண்டாக தான் போட போகிறேன். இதே மாதிரி போடுங்க, இது கரெக்டாக இருக்கும்.
J'allume le feu, je vais déposer la cocotte dessus. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது மேலே குக்கரை தூக்கி வைங்க. Je verse 5 cuillères à soupe d'huile d'olive dans la cocotte. ஆலிவ் ஆயில் எடுத்து 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுங்க குக்கரில். Je vais déposer oignons et poulet dans la cocotte et je vais les faire revenir dans l'huile d'olive. இப்போ அந்த ஆலிவ் ஆயில் நல்லா காஞ்சிடுதுல்ல, அப்போ அதில் நான் வந்து இந்த கறி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. En fait, j'ai oublié de vous dire, j'ai lavé la viande et bien nettoyé. கறியை ஏற்கனவே கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். Je viens retourner chaque morceau de viande de temps en temps pour qu'il soit bien doré de tous les côtés. இந்த கறி துண்டுங்களை அப்பப்போ கரண்டியால் திருப்பி திருப்பி விடுங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும், அது நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் திருப்பி திருப்பி விடுங்க. On va à présent rajouter l'oignon et l'ail coupé. இப்போது வெங்காயமும் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அந்த கறி மேலே கொட்டிடுங்க. On mélange l'ensemble. Il faut que l'oignon, l'ail et la viande se marient ensemble. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. வெங்காயம் பூண்டு கறி எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து தண்ணி கொட்டணும் அது மேலே. J'ai versé 1 litre d'eau. 1 litre தண்ணி ஊற்றினேன். Je rajoute à présent l'épice couscous. J'en ai mis 6 cuillères à soupe. இப்போ வந்து அந்த குஸ்குஸ் மசாலா இருக்குல்ல அதை போடுறேன். 6 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த தண்ணி மேலே போட்டுடுங்க எல்லாத்தையும். Pour commencer, je vais rajouter 1 cuillère à soupe de sel. Après, en cours de cuisson, je vais vérifier l'assaisonnement et je rajouterai encore 1 cuillère à soupe. இப்போது தொடக்கத்துக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுவேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. Mélanger l'ensemble, puis fermer la cocotte. அதுக்கப்புறம் இந்த குக்கரை மூடிட்டு மேலே அந்த குண்டை போட்டுடுங்க. அது பாட்டு வேகட்டும். Dès la mise en rotation de la soupape, il faut baisser le feu et laisser cuire 12 minutes. குக்கரில் ஃபஸ்ட்டு சத்தம் வந்தோடனே 12 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க ஸ்லிம்மில் வச்சு. À présent, j'ouvre la cocotte et je vérifie l'assaisonnement. இப்போ குக்கரை திறந்துட்டு அந்த உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இந்த குஸ்குஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு இதை பற்றி தெரியாது. அப்போது இது வந்து ரவாவில் செய்யப்பட்டது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ரவாலாம் உப்பு மாவு தெரியும், இல்லைனா வந்து அந்த சொஜ்ஜி செய்வாங்கள்ல அதுதான் தெரியும். இது என்னடா இது இதில் கறிலாம் போட்டு செய்கிறாங்களே நல்லா இருக்குமான்னு தெரியலையே நினச்சிட்டு இதை பார்க்கும் போதே எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போது நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடு தான். அவங்க பெரிய லெவலில் பாரிஸில் செஞ்சுருந்தாங்க கல்யாணம். அந்த பையன் வந்து ஒரு முஸ்லீமு, அந்த பொண்ணு வந்து ஒரு வெள்ளைக்கார பொண்ணு, கிறிஸ்த பொண்ணு. அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு. அப்போ அந்த கல்யாணத்தில் வந்து அவங்க மரோக்கை சேர்ந்தவங்க, அதனால் வந்து அவங்க மரோக் சாப்பாட்டில் இந்த குஸ்குஸ் செஞ்சுருந்தாங்க. என் கையில் அப்போ ரொம்ப சின்ன பையன் என் மகன். அப்போ என்னால் சாப்பிட முடியல, நைட் ஆகிடுது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்ம ஊர் மாதிரி அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது, சாப்பாடு வெறும் வயிற்று அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதில் மெர்கஸ் இருந்தது, இந்த மாதிரி இந்த குழம்பு இருந்தது, அப்புறம் கூட அந்த ரவா இருந்தது. எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஐயோ இந்த சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு நினச்சேன். வந்து புதுதில்லை, எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. அப்புறம் வீட்டுக்கு வந்து மணி ஆகிடுது, 12 மணி ஆகிடுது நைட்டு. ஒரே பசியில் ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அறிஞ்ச ருசியை அன்றைக்கி தான்
சரி வேறு வழியே இல்லை, இதான் இருந்தது சாப்பிட்றதுக்குன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து எனக்கு குஸ்குஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும். அருமையாக இருந்தது. அதனால் நானே ட்ரை பண்ணி இப்போ நம்ம வீட்டில் செய்யும் போது நாங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் அவங்க செஞ்ச குஸ்குஸ்லாம் வேறு லெவலு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. Il faut rajouter les légumes coupés. கட் பண்ணி வச்சுருக்கிற மரக்கறியெல்லாம் அதில் போட்டுடுங்க. J'ai oublié de vous dire, il faut aussi mettre des pois chiches. J'ai mis 400 grammes de pois chiches pré-cuites. நான் தொடக்கமே சொல்ல மறந்துட்டேன், இதில் கொண்டக்கடலை போடணும். கொண்டக்கடலை நம்ம ஊர் மாதிரி ஊற வச்சு வேக வச்சு எடுக்கிற வேலைலாம் கிடையாது. இங்கே ஏற்கனவே வெந்த கொண்டக்கடலை விற்கும், டப்பாவில் விற்கும், பாட்டிலில் விற்கும். தண்ணியில் ஊற வச்சுருப்பாங்க, பானம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த தண்ணியை கொட்டிட்டு வெறும் கடலையை மட்டும் இதில் கொட்டினா போதுமானது. 400 கிராம் அளவுக்கு கடலை கொட்டியிருக்கிறேன். Je mélange une fois de plus l'ensemble. மீண்டும் ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு குக்கரை மூடிட்டு இப்போ வந்து இன்னும் ஒரு 12 நிமிஷம், அந்த சத்தம் வந்து 12 நிமிஷம் திரும்பி வேக வைங்க. Il faut fermer la cocotte et laisser cuire après la première soupape pendant 12 minutes en baissant le feu. மறந்துடாதீங்க, சத்தம் வந்தோன்னே அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு 12 நிமிஷம் வேக வைக்கணும். J'ai pas de couscoussière, du coup je fais avec les moyens du bord. Je vais faire la semoule. Pour ça, je vais verser 2 verres à whisky de semoule moyen dans un grand bol. நம்ம இட்லி சுடுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு இட்லி பானை வச்சுருப்போம். அந்த மாதிரி இவங்க குஸ்குஸ்யார்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த குஸ்குஸ் செய்கிறதுக்குனே உள்ளது அது. அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நம்ம வந்து ரெடிமேடாக இருக்கிற இந்த ரவா வாங்கிக்கிட்டேன். இது சாதாரண ரவா மாதிரி இருக்காது, ஏற்கனவே வெந்த ரவா தான் இது. இதை வந்து 2 விஸ்கி கிளாஸ் அளவுக்கு இந்த பவுலில் போட்டுடுவேன். இந்த ரவா வந்து 3 சைஸில் கிடைக்கும். ரொம்ப குட்டி குட்டி ரவாவாகவும் இருக்கும், மீடியம் சைஸ் கிடைக்கும், அப்புறம் பெரிய சைஸ் கிடைக்கும். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸு. இதுக்கு மீடியம் சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். J'ai sorti une petite casserole, ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். Je verse 2 verres à whisky d'eau dedans. அந்த பாத்திரத்தில் 2 விஸ்கி கிளாஸ் அளவுக்கு, ஏன்னா எந்த கிளாஸில் நீங்கள் ரவா எடுத்தீங்களோ அதே கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸில் வந்து தண்ணி கொட்டிடுங்க. அந்த தண்ணி மேலே 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுடுங்க. Je verse 1 cuillère à café de sel dedans et puis je vais les laisser bouillir. அதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அந்த தண்ணியை. En attendant que l'eau frémisse, je vais vous raconter un petit souvenir. En fait, je vais vous raconter quand j'ai découvert ce plat. J'ai découvert ce plat lors d'un mariage. C'était entre un Marocain et une Française. Le plat de fête, c'était le couscous. Le mariage, c'était à Paris. Et j'ai pas pu manger ce jour-là parce que mon fils, il était trop jeune. Il avait moins d'1 an. Il m'a pas laissé manger. Comme toutes les mamans marocaines, la maman du marié, elle était tellement gentille qu'elle m'a mis dans une petite boîte ce couscous et puis elle a dit que je pouvais manger à la maison. Une fois rentrée chez moi, j'avais tellement faim. C'était minuit passé. J'étais un peu réticente en voyant ce couscous. Je ne savais pas c'était quoi parce que moi, j'ai jamais connu la semoule ainsi. Mais comme le faim a pris le dessus, j'ai goûté ce plat. C'était vraiment délicieux et depuis, je l'adore. Je coupe le feu et je verse 1 cuillère à café d'huile d'olive dans l'eau. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயிலில் வந்து அதில் ஊற்றிடுங்க. Je verse cette eau sur la semoule. அந்த தண்ணி எடுத்து அப்படியே அந்த ரவா மேலே கொட்டிடுங்க. Je mélange un peu, கொஞ்சம் கலந்து விடுங்க. À présent, je le couvre avec un film plastique pour 2 minutes. பிளாஸ்டிக் கவரை போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதான் அந்த 2 நிமிஷத்தில் ரவா வந்து நல்லா உப்பிடும். Pendant ces 2 minutes, la semoule va bien gonfler. À présent, je sors le beurre du réfrigérateur. இப்போ வெண்ணெயை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வைக்கிறேன். À l'aide de ma fourchette, je vais prendre une petite noisette de beurre. இதில் அந்த முள்ளு கரண்டியால் சும்மா கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்துக்கிறேன். Les 2 minutes sont écoulées. À présent, je vais ouvrir le film plastique. 2 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துடுறேன்.
Je vais mettre le beurre avec la fourchette et je vais l'égrainer ainsi. Et c'est prêt, la semoule elle est prête. இப்போ வந்து அந்த வெண்ணெய் எடுத்துக்கிறான்ல அந்த முள்ளு கரண்டியால் அந்த வெண்ணெயை வந்து அதில் போட்டு நான் எப்படி செய்கிறேன் பாருங்களேன். அப்படியே பார்த்திங்கன்னா பொலப்பொலன்னு ஆகிடும். அந்த ரவா அப்படியே பொலப்பொலன்னு மேலே வரைக்கும் வந்துடும். நான் போடும் போது எவ்வளோ குறவாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ உப்பி நல்லா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வெண்ணெயை நம்ம போடும் போது அது ஒட்டாமல் பார்த்திங்கன்னா அப்படியே பொலப்பொலன்னு இருக்கும். இவ்வளோ தான், இது முடிஞ்சிடுது, ரவா ரெடி ஆகிடுது. அதனால தான் கடைசியாக செய்யணும் ரவாவை, ஏன்னா இது 2 நிமிஷம் வேலை தான். இதே அவங்க வந்து அந்த இட்லி குண்டா மாதிரி வச்சு செய்வாங்க அவங்களதில், அப்போ அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அது ஏற்கனவே வெந்த ரவா கிடையாது, அது வேறு மாதிரி செய்வாங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நீங்கள் அந்த செஞ்சிங்கல்ல கறிலாம் அந்த வாசம்லாம் அப்படியே வந்து இந்த ரவாவில் அடியில் இந்த குழம்பு இருக்கும், மேலே ஒரு துணியை விரித்து ஆவியில் வேக வைப்பாங்க இந்த ரவாவை. அப்போ அந்த குழம்போட வாசம் அப்படியே அதில் போய் அந்த ரவாவில் பதிஞ்சிரும். அப்போ ரவா மோந்து பார்த்தாலும் அந்த குஸ்குஸ் வாசனை தான் அடிக்கும். அதனால தான் அவங்க செய்கிற ரவா வந்து அவங்க செய்கிற குஸ்குஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த குஸ்குஸ் யாரில் செய்வாங்க, அந்த பாத்திரத்தில் செய்வாங்க. நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுல செய்கிறதுனால நம்ம ரெடிமேடாக அது மாதிரி செஞ்சுருக்கிறோம். Je suis en train de prendre 2 cuillères à café de harissa. Ce harissa, c'est un harissa de Tunisie. இப்போது 2 டீஸ்பூன் அரிசா எடுக்கிறேன். அரிசானா காந்த மிளகாய் சாந்து தான், அது நல்லா காரமாக இருக்கும். இது துனிசி ஊர்லேருந்து வருது. அவங்க வெயிலில் காய வச்சு நல்லா அரைச்சி அந்த வந்து ஃப்ரெண்டுங்க, என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கொடுத்தாரு. அதுதான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா கடையிலே டியூப்பில் விற்கும், அது இவ்வளோ காரமாக இருக்காது. அதை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போடுங்க. இது என்ன செய்கிறேன்னு பாருங்களேன். voilà, je vais ouvrir à présent la cocotte. இப்போ குக்கரை திறந்துடுறேன். À l'aide d'une louche, je vais ramasser un peu de sauce sans viande ni légumes que je vais venir verser dans la petite casserole avec le harissa et je vais bien mélanger dedans. இப்போது ஒரு குழிக்கரண்டியால் அந்த குழம்பு இருக்குல்ல, அதுலேருந்து கறி மரக்கறி எதுவுமே எடுக்காமல் வெறும் குழம்பு மட்டும் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் குழம்பை வந்து இந்த அரிசா மேலே ஊற்றிடுங்க. ஊற்றி கலந்து வச்சுருங்க. இது ஏன் நம்ம ஊற்றி வைக்கிறோன்னா, காரம் வேணும்னா இதை கொஞ்சோண்டு ஊற்றிக்கினா, காரம் வேணாதவங்க அது வரைக்கும் எடுத்துக்கினா. Si vous aimez la sauce un peu relevée, dans ce cas-là, vous pouvez servir avec une louche de cette sauce et 2 louches de l'autre. Sinon, vous pourrez manger tel qu'il est. Si vous n'aimez pas trop relevé, vous pourrez manger tel qu'il est. C'est chacun son goût. Mais avec le harissa, ça donne aussi un très bon goût. Voilà les amis, tout est prêt. On va manger à présent. Il faut mettre un peu de semoule. Par-dessus, je vais mettre la sauce avec la viande et les légumes. Je vais verser aussi un peu de sauce piquante. Et je vais mettre les merguez. Et bon appétit bien sûr. இந்த சாப்பாடை எப்படி சாப்பிட்ணுன்னா, நம்ம சோறு குழம்பு கறி சாப்பிட்ற மாதிரி தான். இந்த சோறுக்கு பதில் இந்த ரவாவை போட்டுக்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த கறியை போட்டு கூட மரக்கறியும் போட்டு அந்த குழம்பு அதில் கொட்டிடணும். காரம் வேணும்னா பக்கத்தில் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகா சாந்தில் இருக்கிற காரம், அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு பக்கத்தில் அந்த மெர்கஸில் அதையும் அதில் போட்டு அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியது தான். இது சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த ருசி தெரியும், அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குஸ்குஸ் நம்ம ஊரில் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் குஸ்குஸ்னால் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்கல்ல. நான் தமிழில் சொன்னதொட்டு இங்கே நிறைய தமிழ் இருக்கிறவங்க, ஃப்ரான்ஸே தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் செய்யுங்க, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துங்க செஞ்சு. அதேமாதிரி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸு எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். சொல்லி நீங்களும் அபோனே பண்ணலன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Si vous avez aimé cette vidéo, alors parlez-en autour de vous. Et si vous n'êtes pas encore abonné, essayez de vous abonner le plus tôt possible et partagez au maximum cette vidéo. Parlez-en autour de vous s'il vous plaît. Comme ça va m'encourager à faire beaucoup plus de vidéos. Je vous remercie les amis d'avoir vu jusqu'à la fin et je vous dis à bientôt pour une prochaine fois. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.